அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தேமுதிகவுடைய செயற்குழு பொதுக்குழு விசுவாச ஆண்டில் அக்ஷய திருதிய நாளில் வெற்றிகரமாக நடந்திருக்குன்னு சொல்லி அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்டையும் தொண்டர்கள்ட்டையும் மிக உற்சாகமாக பேசியிருக்காங்க. பேசுனதோடு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 2026 ஜனவரி 9ஆம் தேதி தேமுதிகவுடைய மிக பிரம்மாண்டமான மாநாடு கடலூர் மாவட்டத்தில் நடத்தப்படும். காரணம், கடலூர் மாவட்டம் தான் விஜயகாந்த் அவர்களுக்கு முதல் வெற்றியை விருத்தாச்சலத்தில் கொடுத்த மாவட்டம். அந்த மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தப்படும். அதை நீங்கள் செய்வீர்களா அப்படின்ட்டு ஜெயலலிதா அவர்களுடைய பாணியில் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை கேட்க அவர்களும் ஆர்வமாக செய்வோங்கிற ஒரு பதில் கொடுத்தது தான் இன்றைக்கி புதிய ரத்தம் பாய்ச்சிய அந்த கட்சி தொண்டர்கள் சுறுசுறுப்பாக இருக்காங்கங்கிற செய்தி வருது. இந்த பொதுக்குழு செயற்குழுவில் அந்த கட்சியுடைய இளைஞர் அணி செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. அந்த விஜய் பிரபாகர் அவர்களை விஜயகாந்தாகவே பாவித்து அவர் எல்லா வகையிலையும் தந்தை வழியில் செயல்படுவாருங்கிற ஒரு உத்தரவாதத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் அணிவித்து வந்த அவருடைய மோதிரத்தை அந்த கட்சியின் சார்பாகவும் தனது மகனுக்கு கட்சியை வழிநடத்த இருக்கிற அந்த விஜய் பிரபாகர் அவர்களுக்கு இந்த ஆயிரக்கணக்கான அந்த கட்சி தொண்டர்கள் முன்னிலையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த வெற்றி மோதிரத்தை தன் மகனுக்கு அணிவித்து மிகவும் பாராட்டி, கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி தனது மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உச்சி முகர முத்தம் கொடுத்தாரோ அதே போன்று தன் மகன் விஜய பிரபாகர் அவர்களுக்கு முத்தத்தை கொடுத்த வாழ்த்தை தெரிவித்த அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லாவித நடவடிக்கைகளிலும் எல்லா அரசியல் கட்சியுடைய மூத்த தலைவர்களுடைய வழியை பின்பற்றி டாக்டர் கலைஞர் அவர்கள் முத்தம் கொடுத்தது போல, ஜெயலலிதா அவர்கள் செய்வீர்களா என்று கேட்டது போல வித்தியாசமான ஒரு சுறுசுறுப்பான அரசியலை செய்கிறாங்கன்று அவரை பாராட்டி பலரும் பேசிய அந்த பேச்சு அந்த தொண்டர்களிடத்தில் ஒரு புது உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் நிறைவுரையாக பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னை பற்றி கூறும்போது, இந்த சிவனும் சக்தியும் ஒன்றாக இணைந்த ஒரு நாள் தான் இந்த அர்த்தநாரீஸ்வரராக இருந்த கேப்டன் அவர்கள் என்னுடையே இருந்து தான் என்னை இயக்கி கொண்டிருக்கிறாரு அப்படின்னு தன்னை பற்றி அறிவித்து தான் அந்த கட்சியை நிச்சயமாக நல்ல முறையில் வழிநடத்துவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த நாளான அந்த விசுவாச ஆண்டில் நான் விசுவாசமாக செயல்படுவேன், அதற்கு சாட்சியாக தான் இந்த அக்ஷய திருதிய நாள் இருக்குன்னு சொல்லி அந்த அக்ஷய திருதிய நாளில் தொடங்கக்கூடியதெல்லாம் சிறப்பாக இருக்குன்ற அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதே நாளில் தன்னுடைய மகனுக்கும் அந்த கட்சியுடைய இளைஞரணி செயலாளர் பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. மகன் மூலியமாக மிகச்சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்குங்கிற அந்த கனவு திட்டத்தையும் அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சராக வரணுமா எதிர்க்கட்சி தலைவராக வரணுமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள்லாம் முதலமைச்சராக வரணுங்கிற ஆசையை தெரிவித்ததும் அதெல்லாம் நம்ம செயல்பாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லி அவருடைய சகோதரரும் இந்த புதிதாக பொருளாளர் பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அந்த சுதீஷ் அவர்கள் அந்த தொண்டர்களிடத்தில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற விதமாக பேசினார். ஆக சில காலம் அமைதியாக இருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த புதிய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தின் மூலமாக ஒரு புதிய உத்வேகம் பெற்றிருக்குங்கிற பரபரப்பான செய்தி தான் இன்றைக்கி அரசியலில் நிகழ்ந்திருக்கு. வித்தியாசமாக பெரும்பாலும் கட்சியுடைய மாநில தலைமை இது போன்ற கூட்டங்களை நடத்தக்கூடிய நேரங்களில் சென்னையில் போன்ற தலைமையிடத்தில் நடத்துவாங்க. ஆனால் இந்த கூட்டம் வித்தியாசமாக தருமபுரியில் கேவி மஹாலில் நடந்திருக்குது. நம்ம கட்சியுடைய 19ஆம் ஆண்டு செயற்குழு கூட்டம் ஒரு கிராமத்தில் சிறப்பாக நடக்குது. இந்த சின்ன கிராமத்துக்கு எல்லாரும் வருவாங்களான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் சோறுக்கும் பீருக்கும் வர்ற கூட்டம் நம்ம கூட்டம் இல்லை, எல்லாம் ஒரு கொள்கையோடு வரக்கூடிய கூட்டங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இங்கே எல்லாரும் திரண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி மிக பெருமையாக பேசியவர்கள்லாம் அந்த பேச்சை வெளிப்படுத்துகிறாங்க. ஆக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வரக்கூடிய 2026 தேர்தலில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இந்த செயற்குழு பொதுக்குழு நாட்டுக்கு தெரிவிச்சிருக்குது. அதை ஆரம்பமாக
வரக்கூடிய 2026 ஜனவரி 9ஆம் தேதி அவர்கள் நடத்தப்போகிற மாநாடு வந்து பறைசாற்றுன்னு சொல்கிறாங்க. இந்த மாநாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு செய்து இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக இது அமையணும்னு சொல்லி பிரகடனப்படுத்தியிருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த கட்சியில் உள்ள எல்லாருமே ஒத்துழைப்பு செய்கிறதா உறுதி கொடுத்திருக்கிறாங்க. வரக்கூடிய தேர்தலில் தேமுதிக இருக்கக்கூடிய அணி நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிற அவர்களுடைய நம்பிக்கையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நம்ம அரசியலை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சினா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக நாட்டில் 4 பக்கம் வரக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.